ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சி அந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை, அவை காணிதம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பிதாவே, நீர் செய்த எல்லா ஆசீர்வாதமான நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்களோடு கூட இருந்து நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வழியிலும் கூட இந்த புதிய நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிடான் கத்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கிட்டார். வேத வசனத்தினுடைய எங்களை இம்மட்டும் நடத்தி வருகிறேன். சிங்கக்குட்டியில் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது என்ற வார்த்தையை நடத்துகிறேன். குறைவில்லாமல் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம் நிறைகின்றன. இந்நிலை மாற ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்து சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். என் நிலை மாறும் ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாறும் கவலைகள் தீரும் காரணம் நீதானையா. காலங்கள் மாறும் கவலைகள் தீரும் காரணம் நீதானையா. கைகளை உயர்த்தி நாம் செபிக்கலாமா? ஆண்டவரே, எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு நோய்கள், எவ்வளவு உபத்திரவங்கள். ஆண்டவரே, இருதயத்திலே பிரச்சனை, சிறுநீரகத்திலே பிரச்சனை, ஜீரண உறுப்புகளிலே பிரச்சனை, மூளை மண்டலத்திலே பிரச்சனை, கோமா, கேன்சர், கட்டிகள், யூட்ரஸ்லே பிரச்சனைகள், கை கால் நடக்க முடியாமல், இப்படிப்பட்ட பல விதமான வியாதிகளோடு கூட உடைய பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரே ஆதாரம் இயேசு மாத்திரமே. நீர் மாத்திரமே எல்லாவற்றுக்கும் சுகம் கொடுக்க முடியும். இது ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எல்லா வியாதியிலிருந்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் வறுமையோடு இருக்கிறோம், தேவையோடு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு இருக்கிறோம், பண கஷ்டத்தோடு இருக்கிறோம்.
என் தேவன் தாமே அவற்றிலிருந்து எனக்கு விடுதலை ஆக்கும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகள், வேலையில்லாதவர்கள், ஒருவேளை கணவன் மனைவியிடையே காணப்படுகிற பிரச்சனை நிமித்த பிரிந்திருக்கிறவர்கள், இணைந்து வாழ்கிற கிருபையை தார். இந்த ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலி எல்லையின் வழியாக கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த ஸ்ட்ரகிள் பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேதனை உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா, திக்கி திக்கி பேசுவான், காதும் கேட்காது. இது பயங்கரமான ஒரு கொடுமை அது. அப்பொழுது அவர்கள் கூட்டத்து வெளியே அழைத்து கொண்டு போய் இப்போ அது வரைக்கும் அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவ யாராவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டும், அப்படிதானே? ஏன்னா அவரிடத்துல அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து கை வைக்கும்படி செய்தார். இப்போ இயேசு சொல்றாரு, நீங்க அவனை அழைத்து வந்தது போதும், இனிமேல் நான் அவனை அழைத்து கொண்டு போகிறேன். இதுதான் வித்தியாசம். நீங்க இதுவரைக்கும் அவனை ஆதரித்தது போதும், பராமரித்தது போதும், பாதுகாத்தது போதும். இனி என்கிட்ட ஒப்புவிச்சிங்க, நான் இனிமேல் அவனை அழைத்து கொண்டு போவேன். இன்னைக்கு கூட பல சூழ்நிலையில நம்ம குடும்பத்துல கூட நாம் ஓரளவுக்கு தான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கரம் பிடிச்சு நடத்தி கொண்டு போக முடியும். ஆனால் எல்லா நிலைகளிலும் நம்ம அவருக்கு உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி தான் எல்லாமே, வியாதியானாலும் சரி, வியாதிப்பட்டாலும் சரி. ஒருவேளை நம்ம பல வியாதிகளோடு இருந்தாலும் அந்த வியாதி வலியை யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உதவி செய்வாங்க, ஆனாலும் அந்த வலி வேதனைகள்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடன் வாங்கியிருப்போம், ஒருவேளை ஆறுதல் சொல்ல முடியும், ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னா நிச்சயம் உதவி செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, அவர் என்ன செய்கிறாரா, அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களில் அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமா. பெருமூச்சு என்பது வேதனையின் உச்சம். அது ஏன் ஆண்டவர் இவனை பார்த்து பெருமூச்சு விடுகிறார்? பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இதிலிருந்து எனக்கு பெற்றுக்கொள்கிறேன். நாம் போகிற பாதையை அவர் அறிவார். நாம் யோபு வாசிக்கிறோம்ல, நான் போகிற பாதையை அவர் அறிவார். நாம் பல வேளைகளே கஷ்டமான, வேதனையான, கண்ணீரோடு இருக்கிற பாதைகளிலே அவர் நம்மோடு கூட வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட, அதனால தான் நம்ம அதை வாசிக்கிறோம். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். இங்க அவனுக்காக பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமாம். உடனே அவன் செவிகள் திறக்கப்பட்டு அவன் நாவின் கட்டுகள் அவிழ்த்து அவன் செவையாய் பேசினான். அதை ஒருவனுக்கும் சொல்லாதபடிக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் அவன் எவ்வளவு அதிகமாய் அவனுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவன் அதை பிரசித்தம் பண்ணினான். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு ஒரு சின்ன செய்தி தான். ஒருவேளை நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, நாம அவ்வளவுதான், நம்ம தாங்கினது போதும். இந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி தான்.
இனி இயேசுவால மாத்திரம்தான் முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை. இனி இவனை எப்படி வச்சு நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம இவனுக்கு உணவு கொடுப்பது, இவனுக்கு வாழ்க்கை, திருமணம், குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டா, இயேசு அவனை தனியே அழைத்து கொண்டு போய் அவனுக்கான ஒரு விசேஷத்த அற்புதத்தை அவர் செய்கிறார். இன்னைக்கும் அப்படிதான் நமக்காக செய்ய அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு இதை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்காக நீங்க பெருமூச்சு விடுகிற தெய்வம். யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அவருடைய பெருமூச்சியை கேட்டு என் ஆண்டவர் அவரை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தார். அவர் சொன்னார், நான் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போடுவேன். யாருடைய பெருமூச்சு? அடிமை தனத்தில் இருந்த இஸ்ரவேலின் பெருமூச்சு. இங்க கர்த்தரே பெருமூச்சு விடுகிறார், விடுதலையாக்கும்படியார். பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்திலே அவனை கொண்டு போய் நிறுத்த முடியாது. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போது. விசுவாசிங்க, நல்ல விசுவாசிங்க. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார் என்றுதான் வேதம் சொல்கிறது. எது நடக்குதோ அது நல்லதுதான். எது நடக்குதோ அது நன்றாய் அவர் செய்கிறார். அதுல ஒரு தீங்கும் இருக்காது. இப்ப நம்ம போகிற பாதை கூட அவர் அதை நன்றாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வியாதி பலவீனங்கள் நோய்களை எல்லாம் நீக்கி போடும். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக்கொள்ளும். எங்கள் வியாதிகளை நீக்கி போடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தாரும். வேலை இல்லாதவருக்கு வேலை தாரும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாக உதவி செய்யும். முறிந்திருக்கிற குடும்பங்கள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழட்டும். ஆண்டவர், ஐசியூவில் இருக்கிறவங்க, கோமாவில் இருக்கிறவங்க, கேன்சரில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாக மீண்டும் மீண்டும் அந்த கடனில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கடனை எப்படியாவது ஆண்டவரை அடைக்கிற கிருபை எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம். இந்த கோடை காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி கிருபையை காத்துக்கொள்ளும். விசேஷமாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல பாடுகள் மத்தியிலே, பல தேவைகள் மத்தியிலே இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கும். கர்த்தர் எங்களுக்கு சகாயம் பண்ணி உதவி செய்து பரலோகத்தின் வாசல்கள் திறந்து இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாய் செய்ய கர்த்தர் உதவி செய்வீரா. அதற்கான விசுவாசிகளை, ஆத்துமாக்களை எழுப்பித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிறைந்திருப்பதாக. ஆமென்.